சிவாய நம. வணக்கம். குரோதி தமிழ் வருஷ பிறப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். காலபுருஷ சக்கரத்தில் 9வது ராசி தனுசு ராசி பற்றி பேச போகிறோம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் வத்தனிகள் சம்பந்தமாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லெக்கியதே ஜென்மம். ஹரியோம் நம்ம பகவதே காளி பத்திரகாளி ராராவாவ அட்டம் பேதம் குறுக்கம் பட்டு சிவாய் நம. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போட்டு. காலபுருஷ சக்கரப்பதி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, தனுசு ராசி அதாவது 7வது ராசி, அதாவது மிதுன ராசியில் சித்திரை வருஷ பிறந்திருக்கு. 12வது லக்னம், அதாவது லக்னம் வந்து 12வது லக்னம் விருச்சிக லக்னத்துலேயும் மிதுன ராசிலையும் பிறந்திருக்கு. இந்த சந்திரன் அஷ்டமாதிபதி 7 போய் உட்கார்ந்தாருங்க. அதாவது வந்து அதாவது அஷ்டமாதிபதினா 8க்கு அதிபதி. அவர் 7 போய் மூல திரிகோணம் மாரி உட்கார்ந்தார். அதாவது இது சந்திரன் நல்லா இருந்தாலே மெமரி நல்லா இருக்குது, திங்கிங் பவர் நல்லா இருக்குது. அதுக்கு நம்ம ராசிக்கு 7 போய் உட்கார்ந்ததுனால அஷ்டமாதிபதி ஆயுள் தீர்க்க ஜாதகர்னா, புரியுதுங்களா? அது ஒரு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு கண்டம், விபத்து, நோய் நொடி இதுகளெல்லாம் பெருசாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ வந்து இந்த ஜாதக ரீதி என்னென்னா, அப்போ சனி மாறிட்டார். ரெகுலாக வந்து தமிழ் வருஷ பிறப்பு. தமிழ் சித்திரை பிறந்துங்க 8 நாளில் குரு வந்து 5ல் இருக்கிற குரு 6க்கு போனார். சித்திரை பிறந்தப்போ 18 நாளில் 5ல் இருக்கிற குரு 6க்கு போயிட்டார். தனுசு ராசிக்கு ராசிநாதனே குரு தான். அவர் 6க்கு போனது என்னென்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து போர்க்களம் அப்படிங்கிறது 6ஆம் இடம். நோய் நொடி, கடன், சத்ரு, வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது வந்து 6க்கு குரு போனால் ஊரில் வந்து குறை இருக்கும் அப்படிங்க, ஊர் விட்டு போயிடுவாம்பா. 6ல் குரு இருந்தால் ஊர். அப்போ ராசிநாதன் நம்மளுக்கு மறையில்லாமன்னா நம்ம ஜாதக ரீதியாக மறையக்கூடாது. சித்திரை பிறந்தப்போ 5ல் குரு இருந்தார், 6க்கு போயிட்டார். இந்த குரு 6க்கு போனதுனால என்னென்னா, நம்ம ராசிநாதனை வலுப்படுத்தணுங்க. ரியலாகவே வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்கும். ராசிநாதன் 6ல் உட்காந்துருக்காது. இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு பார்த்தா 3ல் செவ்வாய் சனி, 3ல் சனி இருந்தால் வெற்றி. இவங்களுக்கு பார்த்தா 7.5 முடிஞ்சிருக்குதுங்க. ஜனவரியில் தான் 7.5 முடிஞ்சது, டிசம்பரில். இந்த சனி, அந்த குரு 6ல் இருக்கிறதுனால, சனி 2, 3க்கு அதிபதி 3லேயே ஆட்சியாக இருக்கிறதுனால எதுலேயும் ஒரு அசட்டு தகரியுங்க, எதையும் செஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை கொடுக்குறவன் சனி பகவான். அது இவங்களுக்கு 2.5 ஆண்டு காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போது குரு கேட்டால் சனி நல்லது செய்ய போகிறார். சனி வந்து பவர்ஃபுல்லான மேன். 2, 3க்கு அதிபதி குடும்பாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி. 3ங்கிறது தைரியம், வெற்றி, சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ சனி 3ல் உட்கார்ந்ததுனால இது இந்த குரு 6ல் மறைஞ்சாலும் கூட அதை ஈக்குவல் பண்ணிட்டு போயிடுவார். அப்போ சனி கோயிலுக்கு நாம் போக வேண்டியதில்லை, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். அப்புறம் வந்து இவங்க 2ஆம் இடம் குடும்பம் அபிவிருத்தி ஆகும். தைரியஸ்தானத்திலிருந்து இந்த அதுக்கு 4ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. குரு பார்க்குற இடமெல்லாம் இவங்களுக்கு யோகம். அப்போ வந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்தை, இல்லை 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை 5ஆம் அறிவை பார்த்தார். அப்போ என்ன குரு மறைஞ்சாலும் தொழில் அபிவிருத்தி ஆகும். தொழில் 2 பணம் வந்து வருமானம் வந்தால் அவங்களுக்கு ஹாப்பி, அதுதான் விஷயம். தொழில் அபிவிருத்தி ஆகும். அப்புறம் ராசிநாதன் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்ப்பாருங்க, குடும்ப அபிவிருத்தி ஆகும். குடும்பம் தொழில் விருத்தி அடைஞ்சாலே ஒரு மனுஷன் வெற்றியாளராக மாறிடல. அப்போ இந்த ராசிக்கு என்னங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறதும் 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறது ஒரு சிறப்பம்சமான பாயிண்ட்டு. இது வந்து என்னென்னா, அயன சயன சுகம் சொல்லும் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கு. அப்போ இவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானமாக வெளியூர், வெளிநாடு, ஒரு உள்ளூர்லேருந்து தொழில் செஞ்சு வெளியூர் போய் செய்வாங்க. தொழில் இரட்டிப்பாகும், பெரிய லாபத்தை கொடுக்கும். இத்தனை லாபத்தை கொடுத்தாலும் குரு 6ல் இருந்தால் அது வந்து நம்மளுக்கு டோட்டலாகவே மதிகாரம் கெட்டு போயிடுறதான்னு அர்த்தம். ராசிநாதன் 4 இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் சிறப்பு அம்சங்கள் நிறையா இருக்குது. அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் கிடக்கூடாதுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 100% அது மைனஸ் தான். இருந்தாலும் பார்க்குற இடமெல்லாம் யோகம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்த்தா தொழில் அபிவிருத்தி. 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன துவத்தை பார்த்தா அது வந்து வெளியூர், வெளிநாடு நல்ல துவக்கமாக இருக்கும். குரு ராசி 6ல் கெட்டிருந்தாலும் கூட அவங்க செய்கிற தொழிலுக்கு உடம்பு டயர்டாகி நல்லா தூங்குவான், நல்லா தொழில் செய்வான், நல்லா சம்பாதிப்பான். பட் என்னென்னா, குரு 6ல் இருக்கிறது இருக்கிற இடம் நோய் நொடி, அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகும். அதாவது வண்டி வாகனங்களில் கண்ட விபத்து, உடல் ரீதியான பிரச்சனைகள் உருவாகும். பெரிய பாதிப்புகள் வராது. அவை ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம், அவை திசாபுத்தியில் தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுங்க. செவ்வாய் 5, 12க்கு அதிபதி யோகாதிபதி.
சந்திரன் திசை நடந்த இந்த சூரியன் திசை வந்தால் 9க்கு அதிபதி பாக்கியாதிபதி திசை. இப்படி யோக திசைகள் நடந்தால் இந்த குரு நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. யோக திசைகள் இல்லை, அது மாரகமான திசை, அதாவது 3, 6, 8, 12 மறவி திசையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது நல்லது. எதுலேயும் ஒரு நிதானம் தேவை. தொழில் நல்லாயிருக்கு, பொருளாதாரம் நல்லாயிருக்கு, குடும்பம் மேம்படும். இது வளர்ச்சி அடைஞ்சாலே அவங்களுக்கு ஒரு 75% நல்ல யோகத்தை செஞ்சிடும். இந்த குரு மறைஞ்சதுனால என்னென்னா ஒரு 25% மைனஸ் தான் காட்டு. அதுக்கு இறைவன் வழிபாடு பண்ணிங்க. ஜோசியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோசியர் செல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஜோசியர் கான்டாக்ட் பண்ணால் அதுக்குண்டான வழிவகைகளை ஜோசியர்கிட்ட தெரிஞ்சு விருப்பம் அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம்.